அவரு முதலமைச்சர் ஆவார்னு நினைச்சீங்களா? இல்ல. மக்கள் வந்து அன்பானவர்கள். ஏன்னா தப்பு பண்ணா கூட பாவம் பல பேரை மன்னிச்சு. ஜனநாயகன் படம் ஜூலை 23ஆம் தேதி இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த நிலையில் அந்த படத்துடைய டைரக்டரான ஹெச் வினோத் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே ரேபிட் ஃபயர் மாதிரியான ஒரு கொஷினை கேட்டிருக்காரு. அதில் மக்கள் அவங்கள பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது போல கேட்டதுக்கு அதுக்கு ஹெச் வினோத் அவர்கள் மக்கள் வந்துட்டு ரொம்பவே அன்பானவங்க, பல பேர் செஞ்ச தப்பை மன்னிச்சிருக்கிறாங்க, மக்களை பற்றி நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கும், ஒருத்தன் 1000 கோடி சொத்து வச்சுட்டு நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி மேடை ஏறி பேசும்போது பாவம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பெரும் கருணை வந்து மக்கள் கிட்ட இருக்குது, அதே கருணை வந்து அவங்கள ஆட்சி செய்யறவங்க கிட்டையும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது போல ஹெச் வினோத் சொல்லியிருக்காரு. ஹெச் வினோத் அண்ட் ரங்கராஜ் பாண்டே இவங்களுடைய இந்த இன்டர்வியூ கிளிப் வந்துட்டு இப்போ ட்விட்டரில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோக்கு கீழே ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணது விஜய் அண்ட் அவங்களோட டீம் தான். அவங்க ஜனநாயகன் படத்தை லீக் பண்ண வியக்தியில தான் ஹெச் வினோத் இப்படி பேசியிருக்காரு அப்படின்றது போலையும், மேலும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடியூசரான கே வெங்கடநாராயணாவும் இதுக்கு உடந்த அப்படின்றது போலையும், அதனால தான் இந்த டிவிகே கவர்மெண்ட்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடியூசர் கே வெங்கடநாராயணா அவர்களுக்கு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது போல விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஜனநாயகன் படம் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டும் ஹெச் வினோத் அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணது வந்து நாங்கள் தான் அப்படின்றது போலலாம் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக எடிட்டிங் டீம்ல இருந்து தான் லீக் ஆகிருக்குது அப்படிங்கிறது லீக் ஆன அந்த படத்தோட ஃபுட்டேஜஸ் வச்சு பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜனநாயகன் படத்தை எடிட் பண்ண எடிட்டரோட ஸ்டுடியோவில் ஒரு பையன் வந்துட்டு ஃப்ரீலான்சராக வந்துட்டு வேற படத்துக்கு எடிட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கிறான். எல்லாரும் சாப்பிட போன டைமில் அந்த பையன் ஜனநாயகன் படத்துடைய பிரிண்ட்டை காப்பி பண்ணிட்டு போயிட்டு அவனே தனியாளாக உட்காந்து சவுண்ட் எல்லாம் சிங்க் பண்ணி அந்த படத்தை ஒரு 15 பேர் இருக்கிற அவங்களோட டீமாக உட்காந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா அப்படியே பரவுனதுனால தான் இந்த ஜனநாயகர் படம் லீக் ஆயிருக்குது. போலீஸ் வந்து அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த பையன் சொன்ன உண்மை இதுதான். அதுக்கப்புறமா அந்த பையனை போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரிக்கும் போதும் அந்த பையன் வந்துட்டு வேற எதுவுமே பேசாமல் இருந்திருக்கிறான் அப்படின்றது போல ஹெச் வினோத் அவர்கள் சொல்லும் போது ரங்கராஜ் பாண்டே அப்போ படக்குழுவை சேர்ந்த யாரோ தான் இந்த படத்தை லீக் பண்ண சொல்லியிருக்காங்களா அப்படின்றது போல கேட்டதுக்கு அதுக்கான பதில் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஏன் அப்படின்னா எடிட்டர் போயிட்டு அந்த பையன்கிட்ட பேசும்போது நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்றது போல காலில் விழுந்து அழுதுருக்கிறான், அதை தவிர அந்த பையன் வேற எதுவுமே சொல்லலை அப்படின்றது போல ஹெச் வினோத் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. மேலும் விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நினைச்சிங்களா அப்படின்றது போல கேட்ட கேள்விக்கு ஹெச் வினோத் அவர்கள் நான் நினைக்கல, அவர் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சிருக்கிறாரு, இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை விட அவர் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்காரு அப்படின்றது போல ஹெச் வினோத் பதில் சொல்லியிருக்காரு.